வணக்கம். நான் மருத்துவர் தியாகராஜன், தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து. நம்ம இருக்கிற இடம் பொதிகை மலை, அகத்தியர் வாழும் பொதிகை மலைன்னு சொல்லலாம். நெய்யார் அல்லது தாமிரபரணியார் இந்த மாதிரி 2 ஆறுகளும் உருவாகிற பொதிகை மலைன்னு சொல்லலாம். இந்த அருமையான இடத்துல வந்து ஒரு அருமையான கதை ஒண்ணு. யாரை பத்தி? காரைக்குடி கீரைக்காரம்மா கதை. அந்த காரைக்குடி பெரிய வீட்டம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா, பேரம் பேசுறது. அவங்க வீட்டுக்கிட்ட கீரை வாங்கலையோ கீரை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வராங்க. இந்த அம்மா கீரைக்காரம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கீரை எவ்வளோன்னு கேட்குறாங்க. கட்டு 10 ரூபான்னு சொல்றாங்க. 3 கட்டு கூட 25 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இல்லைம்மா கட்டாது, ஒரு 28 ரூபாயாவது கொடுங்க. ரொம்ப நேரம் அந்த பேரம் நடந்து கடைசியில் 25 ரூபாய்க்கு தான் அந்த பேரம் முடிஞ்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா கீரை கூட எடுத்து தலைமையில் வச்சு கிளம்புறதுக்கு தயாராகும் போது லேசா படப்படன்னு வரும்போது இதை பண்றாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா அந்த அம்மா கைத்தாங்களா பிடிச்சு அந்த கூட இறக்கி வச்சுட்டு அந்த அம்மா கேட்கறாங்க. காலையில வேலைக்கு ஒரு அவசரத்தை சாப்பிட மாட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, பெரிய வீட்டம்மா வீட்டுக்குள்ள போய் ஒரு 4 வாழைப்பழம், நல்ல சக்கரை போட்டு ஒரு டீ கொடுத்துட்டு கொஞ்சம் உட்காருன்னு சொல்லிட்டு உங்க இட்லி சுட்டு கொண்டு கொடுக்குறாங்க. அந்த அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு கீரை கூட எடுத்துட்டு ரொம்ப நன்றிமான்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பெரிய வீட்டு அம்மாவோட பொண்ணு ஒரே குழப்பத்துல அம்மா பார்த்து கேக்குது, என்னம்மா நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. என்ன கண்ணு உனக்கு புரியலன்னு கேட்குறாங்க. இல்ல, கீரை 5 ரூபாய் பேரம் பேசுறதுக்கு அவ்வளவு நேரம் செலவு பண்ணேன். ஆனா அந்த அம்மாவுக்கு வாழைப்பழம், இட்லி, சாப்பாடு எல்லாம் போட்டியே இதெல்லாம் சேர்த்து 15 ரூபா வந்துருக்குமேம்மா. இதுக்கு நீ அந்த 5 ரூபா கொடுத்து அந்த அம்மா சீக்கிரம் கிளம்பி போயிருக்கு, நமக்கு இந்த செலவு மிச்சம் தானே சொல்லலாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், கீரைக்கார மாட்டு கீரைக்கு நான் பேசின பேரத்துக்கு பேரு வணிகம், வியாபாரம், தொழிலுங்கிறது வேற. அதே சமயம் அந்த அம்மா மயக்கமாய் விழுகும் போது நான் அவங்களுக்கு காட்டினது பேரு பரிவு, அக்கறை, மனிதம். வணிகம் வேற, மனிதம் வேற, 2ஐயும் குழப்பிக்காத கண்ணுன்னு சொன்னாங்க. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். தொழில் வேற, வழக்கம் வேற. நன்றி.